வணக்கம் நேயர்களே, உங்க ஆர்ஜே ஷர்லின் தான் பேசுறேன். நிஜமாவே கேக்குறாங்க, இந்த வெயிட்டிங் இருக்கு பாருங்க, அப்பாடா, அதை விட கொடுமையான விஷயம் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஹோட்டலுக்கு போயிட்டு ஒரு மசாலா தோசை ஆர்டர் பண்ணிட்டு அந்த சப்ளையர் அண்ணன் எப்ப தட்டோட வருவாரு வெயிட் பண்ற அந்த 10 நிமிஷம் இருக்கே, அதுவே நமக்கு அப்படியே கொடுமையா இருக்கும். ஏன்னா பசியோட வேற இருப்போமா. சிக்னல்ல ஒரு 90 செகண்ட்ஸ் ரெட் லைட் விழுந்தா, இதெல்லாம் எனக்கு நடந்திருக்குங்க. ஆஃபீஸ் கிளம்பி வரும்போது கிரீன் லைட்ல தான் இருக்கும். ஆட்டோக்காரங்க பொறுமையா போயிட்டு இருப்பாங்க. ஐயோ அங்கிள் சீக்கிரமா போங்க, எனக்கு டைம் ஆகுது. அவ்வளவுதாங்க, 2 ரெட் சிக்னல் விழுந்துருவாங்க. அந்த 2 ரெட் சிக்னல்ல நான் 90 செகண்ட்ஸ் டோட்டலா 180 செகண்ட்ஸ் அதே இடத்துல அந்த ஆட்டோலயே உட்காந்துட்டு இருப்பேன் பாருங்க. ரொம்ப கடுப்பா இருக்கும். ஆனா இந்த வெயிட்டிங் அப்படின்றது லைஃபோட டஃபஸ்டான பார்ட்டாவே இருக்குது. ஹோட்டல்ல தோசையோ டிராஃபிக் சிக்னலோ ஒரு சில நிமிஷங்கள்ல முடிஞ்சிடும். ஆனா நம்ம லைஃப்ல சில வெயிட்டிங் பீரியட்ஸ் வரும் பாருங்க, அதுதான் நிஜமாவே ரொம்ப டஃப்பான ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ காலேஜ் முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்காக மாச கணக்கில் வருஷ கணக்கில் வெயிட் பண்ணுறது, மெடிக்கல் ரிப்போர்ட்டோ இல்லை ஏதோ ஒரு முக்கியமான கேள்விக்கு பாசிட்டிவான பதில் வராதா அப்படின்னு வெயிட் பண்ணுறது, என் கஷ்ட காலம் எப்போ தான் மாறும், என் லைஃப்பில் ஒரு நல்ல மாற்றம் சேஞ்ச் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணுறது. மனசுக்குள்ள தினமும் அந்த ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். எப்போ நடக்கும், சீக்கிரம் நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம மனசு தினம் நம்மளை அரிச்சே தின்னுரும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ் எல்லாருமே அடுத்தடுத்த லெவலுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம மட்டும் ஒரே இடத்துல நின்று வேடிக்கை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த வெயிட்டிங்கில் கூட ஒரு மீனிங் இருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு வேறு லெவல் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்ல போகிறேன். இந்த வெயிட்டிங் பீரியட் இருக்குது, அது சும்மா டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு கிடையாது. இதை நேற்றே நான் உங்களுக்கு எபிசோடில் சொல்லியிருந்தேன். அதுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மூங்கில் மரம் இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பேம்பூ ட்ரீ. நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் அது எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா. ஸோ அதை நட்ட உடனே 5 வருஷத்துக்கு அது வெளியவே வராது, வெறும் மண்ணுக்குள்ளே தான் இருக்கும். நம்ம பார்க்கும்போது என்னடா இது 5 வருஷமா வளரவே இல்லை அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த 5 வருஷம் அது மண்ணுக்குள்ளே தான் வேர்களை ஸ்ட்ராங்காக பாய்ச்சி வெயிட் பண்ணிட்டு இருக்கும். 5ஆவது வருஷம் ஒரே மாசத்துல அது 80 அடி உயரத்துக்கு வளருமா. அதை மாதிரி தான் ஆண்டவர் உங்களை வெயிட் பண்ண வைக்கிறாருன்னா, நீங்கள் வளர போகிற உயரத்துக்கு உங்கள் கேரக்டரையும் உங்கள் தகுதியையும் மண்ணுக்குள்ளே ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க எல்லாருமே திங்க் பண்ணி பாருங்க. அதெல்லாம் இருக்கட்டும் ஆர்ஜே ஷர்லின், நீங்க சொல்ற தியரி கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா அந்த வெயிட்டிங் டைம்ல வர டிப்ரெஷன் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு கேக்குறீங்களா? அங்கதான் பஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வருது நம்ம புக் ஜர்னி. ஒரு நாளுமே நம்ம புக் ஜர்னி ஷோவை நீங்க கேளுங்க. நீங்க சும்மா உட்காந்துட்டு மொபைலை நோண்டிக்கிட்டு மற்றவங்க லைஃபோட கம்பேர் பண்ணி கவலைப்படுறதுக்கு பதிலாக புத்தகங்களை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒருவேளை புத்தகங்கள் எனக்கு படிக்கலாம் தெரியாதுங்க, எனக்கு படிச்சலாம் பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்றவங்கன்னா நீங்க நம்ம ஷோவை மறக்காம கேளுங்க. ஏன்னா ஒவ்வொரு டிஃப்ரெண்டான புக்ஸ் அப்கமிங் டேஸ்ல நான் உங்களுக்காக எடுத்துட்டு வர போறேன். நல்ல நல்ல புத்தகங்களை நம்ம கேட்க போறோம். இந்த வெயிட்டிங் பீரியடை எப்படி உங்களுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் டைமா மாத்தணும்னு கற்றுக் கொடுக்கும். உங்க மனசை அமைதிப்படுத்தி உங்க லைஃபோட உண்மையான அர்த்தத்தை உங்களுக்கு புரிய வைக்கும். அதனால நேயர்களே, வெயிட்டிங் டைம் நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. நீங்க இப்ப மண்ணுக்குள்ள வேர் விட்டுட்டு இருக்கீங்க, சீக்கிரமா செம்ம உயரமா டேக் ஆஃப் ஆக போறீங்க. அந்த டைம்ல நீங்க மாஸ் பண்ணுவீங்க, நானே சொல்றேன் கேளுங்களேன். ஸோ நேற்று எபிசோட்ல கூட பாருங்க, நம்ம புக் ஜர்னில ப்ரிப்பரேஷன் இஸ் நெசசரி அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம படிச்சுட்டு இருந்த ஒரு புக், ஜாய் ஆஃப் த இன்பிட்வீன். அதுல ஆத்தர் ஆஷ்லி எத்ரிங்டன் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் அடுத்த சாப்டர் டே 5ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு அடுத்த சாப்டரில் என்ன சொல்லியிருக்காங்க ஆத்தர் அப்படின்றத நான் படிச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ அதற்கான ரிவ்யூ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்னைக்கு காலையில் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டே இருந்தேன். நம்ம ஊர் ரோட்டில் போகும்போது இதை நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா அப்படின்றதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள். சிக்னல் விழுறதுக்கு முன்னாடியே பின்னாடி இருந்து டொயிங்னு ஹார்ன் அடிப்பாங்கங்க. ஏதோ இவங்க ஸ்பீடா போய் உலகத்தை காப்பாற்ற போற மாதிரி. இந்த உலகமே இப்போ ஒரு அவசரத்துல தான் ஓடிட்டு இருக்கு. யாருமே இங்க ஸ்லோவா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க மாட்டோம். ஸ்பீடா போனா எல்லாமே ஃபாஸ்டா பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு நம்ம ஷோவோட செக்மெண்ட்ல நம்ம ஏன் கொஞ்சம் ஸ்லோவா போகணும் அப்படிங்கிற ரகசியத்தை பத்தி தான் பேச போறோமே. ஏன்னா அவங்க ஸ்டார்டிங்லேயே ஆத்தர் ஒரு அழகான டைட்டிலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. என்ன டைட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் ஓகே டு மூவ் ஸ்லோலி. அதாவது நீங்க பொறுமையா போறதே ஓகே தான், நீங்க ஸ்பீடா போகணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் அதுக்கு ரெஃபரன்ஸா எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் தான்.
இது வந்து வசனம் இல்லை, கவிதை அப்படின்னு சொல்லலாம். நீதிமொழிகள் 3:5-6 நான் உங்களுக்காக வந்து ரீட் பண்றேன். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஸோ இங்கிலீஷ்லயும் நான் உங்களுக்காக வந்து ரீட் பண்றேன். Trust in the Lord with all your heart. Do not depend on your own understanding. Seek His will in all you do, and He will show you which path to take. ஸோ எந்த வழியை வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்றத வந்து ஆண்டவர் வந்து உங்களுக்கு காண்பிப்பாரா. ஸோ இங்கிலீஷில் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ பைபிளில் வந்து இந்த ஒரு வார்த்தையோட தான் அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஓவர் திங்கெல்லாம் வந்து ஓரமாக வச்சுட்டு அவர் மேலே பாரத்தை போட்டுட்டு அமைதியாக இருக்கணும். இப்போ ஒரு சூப்பரான கதை. ஒருத்தர் வந்து புதுசாக பைலட்ஸ் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் கிளாஸுக்கு போயிருக்காரு. சுற்றி இருக்கிற எல்லாரும் செம்ம பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. ஆனால் இவருக்கு புதுசு அப்படிங்கிறதுனால கால் எல்லாம் நடுங்குது. நம்ம பண்ணுறது கரெக்டு தானா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு பயம். அப்போ அங்கே இருக்கிற இன்ஸ்ட்ரக்டர், அதாவது அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுப்பாங்கல்ல, ஒரு தங்கமான வார்த்தையை வந்து சொல்கிறாருங்க. ஃபோக்கஸ் ஆன் மூவிங் ஸ்லோலி. த ஃபாஸ்டர் யூ மூவ், த ஃபாஸ்டர் யூ மேக் மிஸ்டேக்ஸ். அதாவது மெதுவாக பண்ணுப்பா, எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறீங்களோ அவ்வளோ தப்பு நடக்கும். எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இந்த ஒரு இங்கிலீஷில் வந்து சென்டென்ஸ் ரொம்ப சூப்பராக வந்து எழுதியிருந்தாங்க. ஃபோக்கஸ் ஆன் மூவிங் ஸ்லோலி. நீங்கள் வந்து பொறுமையாக வந்து பண்ணுறத நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக நீங்கள் பண்ணீங்கன்னா பர்ஃபெக்டாக முடிச்சிடலாம். நான் இதை ஸ்பீடாக பண்ணணும் பயத்துலேயே வந்து பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறீங்களோ அவ்வளோ தப்புகள் நடக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளாம் பல பேர் இப்படி தான் இருப்போம். நியூ இயர் பிறந்த உடனே ஜான்வரி மந்த்ல இருந்து இந்த வருஷத்தோட எல்லா கோல்ஸையும் சாதிச்சு முடிச்சிடணும். அதை விடுங்க, நம்ம ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, பைபிள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானம் எடுப்பாங்க. மனசுக்குள்ள ஒரு ஐடியா வந்தா இன்னைக்கு அது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துடிப்போம். மற்றவங்க எல்லாரும் நமக்கு முன்னாடி போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சுன்னா உடனே வண்டியை டாப் கியர்ல மாத்திட்டு ஆக்சிலேட்டரை வந்து முறுக்கி நம்ம போயிடலாம்டா முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்போம். ஆனா நிஜம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவசரத்துல போனா ஆபத்துல தான் முடியும். இதை வந்து பெரியவங்களே சொல்லி நீங்க கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. அந்த பைலட்ஸ் கிளாஸ்ல மெதுவா மூவ் பண்ணாதான் அந்த எக்ஸசைஸ் கத்துக்க முடியும். ஏன்னா வந்து இப்போ ஒரு பைலட்டா இருக்கிறவங்க அவங்களுக்கு நிறைய கிளாஸஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து அவங்க பாஸ் பண்ணணும். அதை வந்து அவங்க ஸ்லோவா லேர்ன் பண்றது தப்பு இல்லை. அதை நம்பி தான் வந்து அவங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பே வந்து கொடுக்க முடியும். அது மாதிரி தான் லைஃப்லையும் ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற பிளானை நம்ம முழுசா வாழணும் அப்படின்னா முதல்ல நம்ம கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகணும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஃபாஸ்டா வந்து இருக்கிறாங்க. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நான் பண்ணிடுறேன் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுவாரு, நான் கொடுத்ததை நீ ஸ்லோவா பர்ஃபெக்டா பண்ணுப்பா, ஃபோக்கஸ்டோட நீ பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதை பற்றி நீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். ஓகே, இப்போ நம்ம வந்து கடைசி செக்மெண்ட்க்கு வந்தாச்சு. ஸோ இந்த செக்மெண்ட்ல அந்த டேவோட 5th அவங்க சொன்ன பாட்டம் லைன் என்ன அப்படின்றத வந்து ரிவ்யூ பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு ஸ்ட்ராங்கான ரிமைண்டர் இது. இப்போவே உங்கள் லைஃபோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரியணும் அப்படின்றது அவசியம் இல்லை. இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? அண்ட் மற்ற கூட்டத்தோட போட்டி போட்டு நீங்க முன்னாடி ஓடணும் அப்படின்றதும் தேவையில்லை. ஸோ இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க சொந்த பலத்தால தான் எல்லாத்தையுமே நான் வந்து முந்தி போக முடியும் அப்படின்னு நினைச்சு டென்ஷன் ஆகாதீங்க. கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக் போய் யோசிச்சு பாருங்க. உங்க லைஃப்ல நீங்க எப்பெல்லாம் ரொம்ப நிதானமா ஸ்லோவா முடிவெடுத்தீங்களோ அப்போல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு வழியை காட்டியிருப்பாரு. ஆனா நம்ம எப்பெல்லாம் பதட்டப்பட்டு ஓடுறோமோ அப்பெல்லாம் தேவையில்லாத ப்ரெஷர் தான் மிச்சமே நமக்கு. எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட் அடிக்கடி வந்து சொல்லுவாங்க, நீ கோவமா இருக்கிறப்ப அண்ட் நீ ரொம்ப வந்து அழுதுகிட்டு இருக்கிற டைம்ல, டென்ஷனா இருக்கிற டைம்ல, ரொம்ப ஹாப்பியா இருக்கிற டைம்ல டெசிஷன் எடுக்காத, முடிவு எடுக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எதா இருந்தாலும் இங்க பிளான் பண்ணி தான் வந்து பண்ணணும். பிளான் பண்ணாம பண்ணா எல்லாமே சொதப்பிக்கும். அதனால வந்து ஸ்லோவா பண்ணலாமே, தப்பு இல்லையே. நீங்க எதுக்கு வந்து மற்றவங்கள பாக்குறீங்க? அவங்க வந்து முன்னேறி போய்கிட்டே இருக்கிறாங்களே, நான் இன்னும் இதே நிலைமையில தான் இருக்கிறேனே அப்படின்ட்டு. இந்த ஒரு அழகான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஸ்லோவா போனாலே நம்ம பர்ஃபெக்டா வந்து எல்லாமே பண்ண முடியும். அதனால இன்னைக்கு உங்ககிட்ட கேட்கறது ஒண்ணு தான். ஒரு 5 நிமிஷம் அமைதியா உட்காந்து ஆண்டவருடைய பிரசன்ஸை என்ஜாய் பண்ணுங்க. உங்க உழைப்பை மட்டும் போடுங்க, உங்க எஃபர்ட்ஸை மட்டும் போடுங்க. மற்றபடி அவர் காட்டுற வழியில மெதுவா நடந்து போங்க. நீங்க வந்து ஃபாஸ்டா போகணும் அப்படின்லாம் இல்லை. அவர் உங்களுக்கு வழியை காட்டுவாரு. அந்த வழியை அவர் காட்டணும்னா
நம்ம எல்லாருமே அவருடைய ப்ரெசன்ஸில் உட்காரணும் ஒரு 5 நிமிஷம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் இந்த ஒரு டேயில் ஒரு 5 minutes நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆண்டவருடைய ப்ரெசன்ஸில் உட்காந்து, ஆண்டவரே என் வாழ்க்கைக்கான வழியை நீங்கள் காட்டுங்க, நான் அதுக்கான எஃபர்ட்ஸ் வந்து போடுறேன், நிறைய குழப்பங்களோட கேள்விகளோடு நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்றப்ப நீங்கள் இந்த ஒரு விஷயத்த, இந்த ஒரு சின்ன எக்ஸசைஸை வந்து நீங்கள் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ ஸ்லோவாக இருந்தால் ப்ராசஸ் வந்து இட்ஸ் ஓகே டு பி ஃபைன். சரிங்களா? அதனால வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. கடவுளோட டைமிங் மேலே, ஆண்டவருடைய டைமிங் மேலே நம்பிக்கை வைங்க. ஏன்னா அவரோட டைமிங் வந்து பர்ஃபெக்ட். நம்ம வந்து அது பர்ஃபெக்ட் இல்லை அப்படின்னே சொல்ல முடியாது. ஸோ அந்த டைமிங்கில் தான் நமக்கு ஒரு நிஜமான நிம்மதியே, அந்த ரெஸ்ட்டே வந்து இருக்கும். நைட்டு தூங்கும்போது மனசார இந்த ப்ரேயரை மட்டும் நீங்கள் வந்து பண்ணுங்கள். நான் இப்போ வந்து உங்களுக்காக அந்த ப்ரேயரை நான் சொல்கிறேன். ஆண்டவரே, மற்றவங்களை பார்த்து எனக்குள்ளே வர அந்த ஒரு பதட்டத்தை குறைச்சிருங்க. உங்கள் டைமிங் மேலே எனக்கு நம்பிக்கை வைக்க உதவி செய்யுங்க. நான் மெதுவாக போனாலும் பரவாயில்ல, உங்கள் கரம் என்னை தாங்கும் அப்படின்றத நம்புகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன். இந்த ஒரு ஜெபத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு அந்த ப்ரேயரையும் வந்து ஆத்தர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மற்றவங்க எவ்வளோ ஸ்பீடாக போனால் நமக்கு என்ன பாஸ், நமக்கான பாதையில் நம்ம நிதானமாக கெத்தா மாசாக போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஒரு விஷயத்தை தான் ஆத்தர் வந்து அந்த 5th டேயில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இதை பற்றி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ நானும் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இட்ஸ் ஓகே டு மூவ் ஸ்லோலி. நம்ம வந்து ஸ்லோவாக போகிறதுல பிரச்சனையே இல்லைங்க. ஆமைக்கும் முயலுக்கும் ரேஸ் வச்சதில் யார் வந்து வின் பண்ணா? எல்லாருமே நினச்சோம், ஓகே முயலை தான்ப்பா செம்ம ஸ்பீடாக வந்து இருக்கும், அதுதான் வின் பண்ணோம் அப்படின்ட்டு. முயல் பண்ண அந்த ஸ்பீடு வந்து லாஸ்ட்டில் அதுக்கே வந்து ஒரு ஆபத்தில் முடிஞ்சிருச்சு. அது ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து பண்ணிடுச்சு. ஆனால் ஆமாம் பாருங்கள், ஸ்லோவான ஒரு ப்ராக்ரஸில் தான் இருந்துச்சு. பாருங்கள் முடிய போகுது, அதனால் வந்து கொஞ்சம் ரோல் ஆகுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ப்ராசஸில் வந்து அது இருக்கும்போது கடைசியில் அதுக்கான விக்ட்ரி வந்து கிடைச்சிச்சு. ஸோ சரியான நேரத்தில் அதற்கான ஒரு சந்தோஷத்தை அதால் வந்து பெற்றுக்கொள்ள முடிஞ்சிச்சு. அதனால் வந்து இட்ஸ் ஓகே டு மூவ் ஸ்லோலி. இன்னைக்கு இதை ஃபுல்லாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நானும் வந்து கிளம்புறேன். ரொம்ப வந்து ஸ்பீடாக பேசிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். மேபி வந்து இதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, நாளைக்கு இதே நேரத்தில் நம்ம புக் ஜர்னி ஷோவில் அடுத்த சாப்டரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் ஆர்ஜே ஷர்லன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்ட்டர் ரேடியோ. ரீட் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஃபீல் பண்ணுங்க.